இந்த கார்த்திகை மாதத்திற்கு மிகப்பெரிய சிறப்பு இருக்கிறது. அதாவது ஒரு சிவபக்தர் இருந்தான், அவர் பேர் முடவன் அப்படின்னு பேர். அவர் ஐப்பசி மாதத்திலே காவேரியில நீராட என்பதற்காக நடந்து வருகிறார். ஏன்னா அந்த காலத்தில் நடந்துதான் வரணும். இப்ப அந்த மாதிரி வாகனம்லாம் அப்ப கிடையாது. நடந்து வருகிறார். நடந்து எங்க வரணும்? ஐப்பசி மாதம் முடிவுறதுக்குள்ளேயே காவேரியில போய் நீராடிடணும் அப்படின்னு வர்றார். முடவன்னா கொஞ்சம் நடப்புள்ளவன். நடந்து வந்துகிட்டு இருக்கிறார். நடந்து வந்துகிட்டு இருக்கும் பொழுது மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய மயூரநாதர் அந்த இடத்துல பாய்ந்து கொண்டிருக்கிற காவேரி, அந்த காவேரியில நீராடு என்பதற்காக நடந்து வந்தார். நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த ஐப்பசி மாதம் நிறைவடைஞ்சிருச்சு. ஐப்பசி மாதம் நிறைவடைஞ்சிருச்சு. சிவபெருமான் வேண்டார், ஆகா நாம் மயிலாடுதுறை வந்துட்டோமே, மயூரநாதரை வணங்கிட்டோமே, ஆனா காவேரியில் நீராட முடியலையே, ஐப்பசி மாதம் நிறைவடைந்து விட்டதே என்று மனம் ஒடுக்கப்பட்டு அன்று இரவில் அந்த சிவனாலயத்தில் தங்குகிறார் முடவன் என்பவன். அந்த சிவனாலயம் தங்கி வேதனை அடைகிறார், மனம் துன்பப்படுகிறார். சிவபெருமான் மயூரநாதர் கனவிலே தோன்றி சொல்லுகிறார், கவலைப்படாத பக்தா, நீ ஐப்பசி மாதம் முழுவதும் நீராட முடியவில்லை என்று கவலைப்பட வேண்டாம். கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நீ காவேரியில் நீராடினால், கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி காவேரியில் நீராடினால் நீ ஐப்பசி மாதம் முழுவதும் காவேரியில் நீராடின பலனை, புண்ணியத்தை பெறலாம் என்கின்ற வரத்தை முடவனுக்கு சிவபெருமான் கொடுத்தார். இந்த முடவனுக்கு சிவபெருமான் கொடுக்கிறார். நீ ஐப்பசி நீராடுவது வருத்தப்பட்ட, கவலைப்படாத, உனக்கு நான் அருள் செய்கின்றேன். ஏனென்றால் நீ பக்தியோடு வழிபாடு செய்கிறார். பக்தி வழிபாடு தான் முக்தியை தரக்கூடியது. ஆகையால் நீ வெகு தூரம் நடந்து வந்து கொண்டிருந்தால் உன்னால் இந்த ஐப்பசி மாதத்தை கடக்க முடியவில்லை. ஐப்பசி மாதம் நிறைவடைந்து கார்த்திகை மாதம் தொடங்கிவிட்டது. ஆகையால் கவலைப்படாத, நீ ஐப்பசில நீராடின பலனை கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி நீராடினால் நீ ஐப்பசி மாதத்தில் நீராடின பலனை பெறலாம் என்கின்ற அந்த வரத்தை முடவனுக்கு சிவபெருமான் தந்தார். அதான் முத்துக்குமர சுவாமிகள் ஆன்மீக செய்த சொற்பொழிவாளர், கும்பாபிஷேக நேர்முக சிறப்பு வர்ணனையாளர் முத்துக்குமர சுவாமிகள், அருள் நிறை முத்துக்குமர சுவாமிகள். ஆக அப்படிப்பட்ட